2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை இன்னும் சில தினங்களில் உலகமே எதிர்நோக்கி உள்ள இந்த அற்புத தருணத்தில் 2024ஆம் ஆண்டு நடந்த விஷயங்களை பற்றி அசை போடும் அற்புத தருணம் இது. இதில் முக்கிய நிகழ்வுகள், சினிமா செய்திகள், இயற்கை பேரிடர்கள், அதிர வைத்த விபத்துகள், விளையாட்டு செய்திகள், தொடரும் போர்கள் என பல கலவைகள் அடங்கிய கால பெட்டகத்தை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் 2024. 2024 இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் 18வது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்தியாவில் 2024 ஏப்ரல் 19 முதல் 2024 ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. 7 கட்டங்களாக நடைபெற்ற இத்தேர்தலின் முடிவுகள் 2024 ஜூன் 4 அன்று அறிவிக்கப்பட்டது. மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவையில் 543 இடங்களில் 293 இடங்களை பெற்றாலும் எதிர்க்கட்சிகள் தொடக்கத்தில் கணித்ததை விட அதிக இடங்களை பெற்றதால் பாஜக அதன் பெரும்பான்மையை இழந்தது. எதிர்க்கட்சிகளின் இந்திய தேசிய வளர்ச்சியை உள்ளடக்கிய கூட்டணி 235 இடங்களை பெற்றது. காங்கிரஸ் 99 இடங்களை பெற்றது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களும் 12 சட்டப்பேரவைகளில் உள்ள 25 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் பொது தேர்தலுடன் ஒரே நேரத்தில் நடைபெற்றன. 2024ஆம் ஆண்டில் சினிமா பிரபலங்கள் டும் டும் டும். இந்த ஆண்டு கீர்த்தி சுரேஷ் முதல் சித்தார்த் வரை பல முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் திருமணம் என்ற ஒரு புனிதமான பந்தத்தில் இணைந்து உள்ளனர். நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் குறித்து அடிக்கடி வதந்திகள் இணையத்தில் வைரலானது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் ஆண்டனி தட்டல் என்பவரை 15 வருடங்களாக காதலித்து வருவதாக தெரிவித்தார். இருவருக்கும் கோவாவில் கடந்த 12ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் சித்தார்த் நடிகை அதிதி ராவை காதலித்து வருவதாக சினிமா வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வந்த நிலையில் இருவரும் கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி தாய்லாந்தில் தொழிலதிபரான நிக்கோலாய் சஸ்தேவுடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களின் திருமணத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் மோடி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு நேரில் அழைப்புதல் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா பட்டத்து யானை என்ற படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடித்து கதாநாயகியாக அறிமுகமானார். தமிழ், கன்னட மொழிகளில் வெளியான சொல்லிவிடவா படத்திலும் நடித்திருந்தார். இவருக்கும் குணச்சித்திர நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. பிரபல நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாஸ், இவர் மாடல் அழகி தாரணி காளிங்கராயர் என்பவரை காதலித்து வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி திருமணம் நடந்தது. தமிழில் கோரிப்பாளையம், மைதானம், வைகை, சோக்காளி, அப்புச்சி கிராமம், சாட்டை ஆகிய படங்களில் நடித்திருந்த சுவாசிகா சமீபத்தில் லப்பர் பந்து படத்தில் நடித்து பிரபலமானார். இவரும் மலையாள டிவி நடிகர் பிரேம் ஜேக்கப் என்பவரும் காதலித்து வந்தனர். இவர்களது காதலை இரு வீட்டு பெற்றோரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் சுவாசிகா பிரேம் ஜேக்கப் திருமணம் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கேரளாவில் நடந்தது. தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைத்தன்யா கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவை திருமணம் செய்து பின்னர் கடந்த 2021ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றார். அதன் பிறகு பல வருடங்களாக நண்பர்களாக பழகி வந்த சோபிதா துலிபாலாவை கடந்த 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமணம் செய்து கொண்டார்.
வயநாடு நிலச்சரிவு. பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்திய வயநாடு நிலச்சரிவு கேரளத்தின் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இந்திய வரலாற்றில் மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்றாக வயநாடு நிலச்சரிவு அமைந்துள்ளது. கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளா மாநிலத்தில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பெருமழையை தொடர்ந்து வயநாடு மாவட்டத்தில் பயங்கர வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த இயற்கை பேரிடரில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்தனர். உறவுகளையும் உடைமைகளையும் கண்முன்னே பறிகொடுத்து உயிர் தப்பிய நூற்றுக்கணக்கானவர்களின் அழுக்குரல் நெஞ்சை உலுக்குவதாக இருந்தது. இந்த பேரழிவானது மக்களின் மனதில் நீங்காத வடுவாக பதிவாகியுள்ளது. உலகை அச்சுறுத்திய குரங்கம்மை தொற்று. குரங்கம்மை எனும் எம்பாக்ஸ் நோய் தொற்றை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக ஆகஸ்ட் 24ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. எம்பாக்ஸ் அல்லது குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையை சேர்ந்தது. இது முதலில் காங்கோ நாட்டில் வேகமாக பரவியதால் சுமார் 450 நபர்கள் உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த நோய் தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பரவியது. மேலும் இந்த வைரஸின் புதிய வகை வேரியன்ட் மக்கள் மத்தியில் பரவும் வேகம் மற்றும் இதனால் அதிகரிக்கும் இறப்பு விகிதம் குறித்து விஞ்ஞானிகள் கவலையடைந்தனர். ஆப்பிரிக்கா மட்டுமின்றி அதை தாண்டியும் இந்நோய் பரவுவதற்கான சாத்தியம் இருப்பது மிகவும் கவலை அளிப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரஸ் அதனோம் கூறியுள்ளார். கொரோனா தொற்று போன்று உலக அளவில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்பட்ட நிலையில் இதுவரை குரங்கம்மை பாதிப்பு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. தொடரும் போர்கள். யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கி உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. 2.5 ஆண்டுகள் கழித்தும் கூட இன்னும் போர் முடியவில்லை. ரஷ்யா படைகள் உக்ரைனில் நுழைந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை மொத்தம் 10,582 உக்ரைனியர்கள் பலியாகி உள்ளனர். ஆனாலும் கூட ரஷ்யாவுக்கு யுக்ரைனும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போரில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உதவிகள் செய்து வருகின்றன. இதனால் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு துறையில் சிறந்து நிற்கும் ரஷ்யாவை யுக்ரைன் தொடர்ந்து சமாளித்து வருகிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் ரஷ்யாவிடம் உக்ரைன் சரணடையாமல் இருக்க இதுதான் முக்கிய காரணமாகும். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 அன்று காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் தரை, கடல் மற்றும் வான்வழி தாக்குதலை தொடங்கியது. தற்போது வரை இந்த போர் தொடர்கிறது. ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 45,227ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 1,07,573 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். அல் ஷதி அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். அதேபோல அல் தமீம் பள்ளியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. (2024) ஒலிம்பிக் சர்ச்சை. இந்த ஒலிம்பிக் தொடரில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் 100 கிராம் எடை பிரச்சினைதான்.
பெண்கள் மல்யுத்தத்தில் 50 கிலோ உடல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் களமிறங்கினார். முதல் சுற்றில் உலக சாம்பியனும் நம்பர் 1 வீராங்கனையுமான ஜப்பானின் யூ சுசாகிக்கு அதிர்ச்சி அளித்தார். சர்வதேச போட்டிகளில் 82 ஆட்டங்களில் தோல்வியே சந்திக்காமல் வீரநடை போட்ட சுசாகியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாலேயே ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனத்தையும் வினேஷ் போகத் ஈர்த்தார். தொடர்ந்து கால் இறுதியில் முன்னாள் ஐரோப்பிய சாம்பியன் யுக்ரைனின் ஒக்சானா லிவாச்சையும், அரையிறுதியில் 5-0 என்ற கணக்கில் பான் அமெரிக்கா சாம்பியன் கியூபாவின் லோபஸ் யுஸ்னேலிஸ் குஸ்மானையும் போட்டு தாக்கி இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக் பெண்கள் மல்யுத்தத்தில் இறுதி சுற்றை எட்டிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைத்த அவருக்கு தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கம் உறுதியானது. இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை ஜாரா ஹில்டுபிராண்டுவை சந்திக்க இருந்தார். இந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த அவருக்கு வழக்கமான நடைமுறைப்படி உடல் எடை பரிசோதிக்கப்பட்டது. அப்போது அவர் நிர்ணயித்த 50 கிலோவை விட 100 கிராம் எடை அதிகமாயிருப்பது தெரிய வந்தது. விதிமுறைக்கு புறமாக வினேஷ் போகத்தின் எடை இருப்பதால் அவரை போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்வதாக அதிரடியாக அறிவித்தனர். இதன் மூலம் அவரது பதக்கம் வாய்ப்பு பறிபோனது. மேலும் மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கண்ணீருடன் அறிவித்தார். விண்வெளி சாதனைகள் 2024ஆம் ஆண்டின் முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்போஸ்டாட்டை சுமந்தபடி PSLV C-58 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. 3, 2, 1, 0. விண்வெளிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் திட்டத்தின் ஒரு பகுதியாக விண்வெளியில் உள்ள தட்பவெப்பம் மற்றும் புற சூழல்களுக்கு இணையான இடத்தில் செய்யப்படும் அனலாக் சோதனையை நவம்பர் 2ஆம் தேதி லடாக்கில் உள்ள லே பகுதியில் இஸ்ரோ தொடங்கியது. இதற்காக அங்கு விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் விண்கலன் போன்ற HAP-1 என்ற குடில் அமைக்கப்பட்டு உள்ளது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய புரோபா 3 என்று பெயரிடப்பட்ட ஒக்லட்டர் மற்றும் கொரோனாகிராஃப் என்ற 2 செயற்கைக்கோள்களை உருவாக்கியது. இந்த செயற்கைக்கோள்கள் இஸ்ரோவின் PSLV C-58 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து டிசம்பர் 5 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. PSLV C-59 has injected Proba 3 satellite into the desired orbit. PSLV C-59 Proba 3 mission is fully accomplished. Congratulations to Team ISRO and ESA team for the success. கவரப்பேட்டை ரயில் விபத்து. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே கர்நாடக மாநிலம் மைசூருவில் இருந்து தர்பங்காவிற்கு செல்ல இருந்த பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்திற்குள்ளாகி இருந்தது. லூப் லைனில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் ஏசி பெட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பெட்டிகள் தடம் புரண்டது. சுமார் 19க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் லூப் லைனின் சந்திப்பில் உள்ள போல்ட் நட்டுகள் கழற்றப்பட்டு கிடந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் லூப் லைனின் போல்ட் நட்டுகள் சதி செயல் காரணமாக கழற்றப்பட்டதா என்ற கேள்விகள் இருந்தது. இந்த நிலையில் திட்டமிடப்பட்டு லூப் லைனின் போல்ட் நட்டுகள் கழற்றப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே 4 பிரிவுகளில் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. விவாகரத்து செய்த சினிமா பிரபலங்கள்.
சமீப காலமாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் விவாகரத்து சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. பல அடுக்கடுக்கான காரணங்களை முன்னிறுத்தி பிரபலங்கள் பலரும் விவாகரத்து செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு பல சினிமா பிரபலங்கள் தங்கள் விவாகரத்தை அறிவித்துள்ளனர். அந்த வகையில் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் செல்லாது என நீதிமன்றம் அறிவித்தது. ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவியை பிரிந்தார். AR ரகுமானை பிரிவதாக ஷாய்ரா பானு அறிவித்தார். ஆர்த்தியை டைவர்ஸ் செய்வதாக ஜெயம் ரவி அறிவித்த நிலையில் இந்த வழக்கு கோர்ட்டில் நடந்து வருகிறது. இயக்குனர் சீனு ராமசாமியும் தன் மனைவியை பிரிந்தார். 2024ஆம் ஆண்டு உருவான புயல்கள். ஆண்டில் வங்கக்கடலில் ரீமால், டானா, பெஞ்சல் என 3 புயல்கள் உருவானது. கடந்த மே மாதம் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவானது. இந்த புயலுக்கு ரீமால் என பெயரிடப்பட்டது. ஆனால் இந்த புயல் தமிழ்நாட்டு பக்கம் வரவில்லை. மாறாக ரீமால் புயல் மேற்கு வங்க மாநிலத்தில் கரையை கடந்ததால் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனையடுத்து வங்கக்கடலில் மீண்டும் அக்டோபர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு கத்தார் நாடு பரிந்துரைத்த டானா என பெயரிடப்பட்டது. இந்த புயலும் நமக்கு வரவில்லை. தமிழக கடற்கரை பகுதிகளை விட்டு விலகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்ந்ததால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தமானது புயலாக மாறி தமிழ்நாட்டை நெருங்கியது. இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெஞ்சல் என பெயரிடப்பட்டுள்ளது. இது தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் கடும் மழையினால் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளன. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரர் டிங் லிரினை வீழ்த்தி தமிழகத்தை சேர்ந்த இந்திய வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். இதன் மூலம் 18 வயதேயான குகேஷ் இளவயது உலக செஸ் சாம்பியன் என்ற சாதனையை படைத்தார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரின் உடன் இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் மோதினார். 14 சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியில் முதல் சுற்றில் டிங் லிரின் வெற்றி பெற்றார். இதில் விறுவிறுப்பாக நடைபெற்ற 14வது சுற்று ஆட்டத்தில் குகேஷ் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். இருவரும் ஈடு கொடுத்து விளையாடி வந்தனர். நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட போட்டியில் குகேஷ் தனது 58வது நகர்த்தலில் டிங் லிரினை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார்.